சார் ஆதவர்ஜுனா அவருக்கு என்ன போஸ்டிங்னா விளையாட்டுத்துறை, சிறந்த விளையாட்டு பாஸ்கெட் பால் விளையாடுவார்னு. அது மாதிரி கலால் துறை, மதுவிலக்கு கலால் துறையை போட்டிருக்காங்க. அவருடைய வரலாறையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப ஆதவர்ஜுனாவை இவர் விஜய் அதிகமா நம்புறாரு. என்ன சார், பூர்வீகம் பெரம்பலூர், பிளஸ் 2 முடிச்சுட்டு மெட்ராஸ்க்கு வர்றாரு. மெட்ராஸ்ல டாஸ்மாக் துறையும் கொடுத்திருக்காங்களா? ஆமா, மதுபானத்துக்கு கலால் துறை கையில இருக்குது. மெட்ராஸ்க்கு என்ன பண்றாங்க? ஒரு கேள்வி, இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த 10 ரூபா வாங்குவாங்களா மாட்டாங்களா? 20 ரூபா வாங்குவார் சார். அதெல்லாம் வாங்குவார் சார். 3 லட்சம் கோடி ஒதுக்கி விட்டுருக்காங்க சார். லீமா ரோஸ் உங்களுக்கு லால்குடி சட்டமன்ற வேட்பாளர் லீமா ரோஸ் ஒரு ஓட்டுக்கு 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கூப்பாக்கிச்சுன்னா பணம் வாங்கிருக்காரு வேட்பாளர், அவருக்கும் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பேசுதானே நடக்குதானே. நம்மள சயின்டிபிக் பண்றோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, லீமா ரோஸ் ஏஜ்டு பர்சன் சட்டமன்ற வேட்பாளராக எடப்பாடி கிட்ட சேர்ந்து இருக்காங்க. ஒரு குடும்பத்துல 3 சட்டமன்ற வேட்பாளர். ஆதவர்ஜுனா, லீமா ரோஸ், மார்டின் பாண்டிச்சேரி. ஓகேங்களா? அப்படி பூர்வீகம் என்னன்னு சொன்னீங்கன்னா, மார்டின் பூர்வீகம் இலங்கையில இருந்தவர். 9 வயசுல 88 1988ல தமிழ்நாடு லாட்டரியை உருவாக்குனவரே மார்டின் தான். இன்னைக்கு முடியல. அடுத்தவங்க தொழில பயன்படுத்தணும். 10 ஸ்டேட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆதவர்ஜுனா ரோல் என்ன? இப்ப அவர் தானே விஜய்க்கு அடுத்து ஒரு முக்கியமான பைனான்சியரா அவர் தான். 3 லட்சம் கோடி அவங்க ஒதுக்கி கொடுத்துட்டாங்க ஆதவர்ஜுனாவுக்கு.